கண்களை மூடி தேவனை பார்க்கும். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும். ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தி தாரும். அடியனை தாழ்த்தி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் மன்னாவாக இந்த நேரத்தில் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, கேட்கின்ற யாவரும் ஆண்டவரே இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் ஆண்டவரை உறுதிப்பட ஆண்டவரை நாங்கள் காத்திருக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாக இந்த ஓய்வு நாள் அன்று இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதித்து ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த ஆராதனை பாடும்போது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. கர்த்தருக்கு கொடாகொடி சோத்தத்தையும் நன்றியை ஏறித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த சபை தலைவர் ஐயா அவர்களுக்காகவும், ஹாரிசன் ஐயா அவர்களுக்காகவும், சேகரக்குழு உறுப்பினர் அனைவருக்காகவும், சபை அனைவருக்காகவும் என்னுடைய சோதரங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பாக சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். என்னடா எப்போ வந்தாலும் வந்து கேட்குறீங்க, கேள்வி கேட்குறீங்கன்றது. சரி, அது என்னோட ஒரு ஸ்டைலாக அமைந்து விட்டது. ஒரு பைக் இல்ல காருக்கு முக்கியமான தேவையான பொருள் என்ன? சத்தமா சொல்லணும். பெட்ரோல், டீசல், ஓகே. நம்ம இன்ஜின், குட். நம்ம எல்லாம் விரும்பி சாப்பிடுகின்ற பிரியாணி, பிரியாணிக்கு முக்கியமான தேவை எது? மசாலா, பீஸ். பீஸ் இல்லாம பிரியாணி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. கரெக்டா? பீஸ் இருந்தாதான் அது பிரியாணி, இல்லைன்னா அது வந்து பிரியாணி இல்லை. சரி, இப்போ வர கிறிஸ்துவாகிய நாமம் நமக்கு முக்கியமான தேவை என்னது? அன்பு, விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் சொல்றவங்கலாம் கையை தூக்குங்க. சில பேர் கையை தூக்க மாட்டீங்க. அப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அச்சாணியாக இருக்கிறது வந்து விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நம் வாழ்க்கை இல்லை. விசுவாசத்தை தான் ஆண்டவரை உலகத்தில் வந்து அதிகமாக நம் இடத்தில் பகிர்ந்து கொண்டு விசுவாசத்தின் அடிப்படையில் நித்திய ஜீவன் உண்டென்று நம்ம ஆண்டவர் வழியாக நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றும் அவ்வாறு நமக்கு தெரிந்த திருச்சபையின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பின் மூலமாக நம்ம ஒரு விசுவாச அறிக்கை செய்கின்ற பிள்ளைகளாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற தலைப்புடன் மை லார்ட் அண்ட் மை காட் என்று தோமா அறிக்கை செய்த விதமாக நாம் இன்று கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சிறிய ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ரோம காலத்தில் சூழ்நிலையில் இயேசுவானவர் மரித்த பின்பு ஆண்டவராக உறுதியாக அறிக்கை செய்வதில் கடினங்கள் பல இருந்தது. இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ராஜா என்று ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாமே இருந்தது. அப்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, ரோம அரசை ஆண்டு கொண்டிருக்கிற, பேரரசை ஆண்டு கொண்டிருக்கிற சீசர், உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க வரலாற்றில் படித்தவர்களா இருப்பீர்கள். சீசர் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சீசர் இஸ் த லார்ட் என்று அறிக்கை செய்யணும் என்று எல்லா மக்களுக்கும் சொல்றாங்க. ஸோ இங்க திடீர்னு வந்துட்டு ஜீசஸ் இல்ல லார்டு, வேற யார் கடவுள் தான் வந்து லார்டுன்னு அறிக்கை செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா உங்களை வந்து நான் தண்டிக்க போகிறேன், ஜெயில போட போறேன், உங்களை வந்து நான் கொலை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்லுங்க, இவர்தான் என் கடவுள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? பயத்தினாலும் இதனாலும் அறிக்கை செய்யும். அப்படிதான் அந்த சூழ்நிலையில் நம் மக்கள்கள் தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சீசர் இஸ் த லார்ட், சீசர் இஸ் த லார்ட் என்று, சீசர் தான் என் கடவுள், அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா தான் என் கடவுள் என்று அறிக்கை செய்யும்படி எல்லா மக்களிடத்திலும் வந்து சொல்லி கொண்டிருக்காரு. இப்போ வந்து நம்ம முக்கியமான ஆளுங்க யார் சொல்லுங்க? நம்மளுடைய சீஷர்கள். ஸோ
எங்க போயிட்டாங்க 11 சீஷர்கள்? ஆண்டவர் மரித்த பின்பு, ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது யாருமே இல்லை. எல்லாம் பயத்துல வந்து ஓடிட்டாங்க, எங்கேயோ ஓடிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து குழப்பத்திலையும் பயத்திலையும், ரொம்ப பயத்திலையும் வந்து இருக்காங்க. அப்பதான் வந்து இவங்களோட வீட்டுல வந்துட்டு பூட்டி கொண்டு இருக்க சூழ்நிலையில வந்து எல்லாம் பயத்தோட குழப்பத்தோட இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவங்க மத்தியில வந்து இறங்குறார், காட்சி கொடுக்கின்றார், காட்சி கொடுக்கிறார். அந்த சம்பவத்தை பாருங்க. அவங்க எல்லாம் பயத்துல இருக்காங்க, எல்லாருமே பயத்துல இருக்காங்க, அச்சத்தோடும். இந்த சீடர்கள் எல்லாருமே அங்க வந்து யார் இருக்காங்கன்னா வந்து 10 சீடர்கள் தான் இருக்காங்க. யார் இல்ல? கேட்கல, சத்தமா சொல்லுங்க நீங்க. தோமா இல்ல. தோமா எங்க போயிருப்பாரு தெரியல, அதை நம்ம பார்ப்போம். சோ தோமா அங்க இல்ல. 10 சீஷர்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்து இவங்க வந்து பாக்குறாங்க. அப்போ வந்து கடவுள் அவர்களிடத்தில், நான் தான் இயேசு, நான் தான் ராஜா, நான் தான் உங்களை மீட்க வந்தேன்ட்டு அடையாளப்படுத்தி கொள்ளும்படி அவர்களுக்கு அந்த காட்சி கொடுக்கிறார். அதை கண்ட சீஷர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து பிரமித்து அந்த பயத்தோடு இருக்கும் போது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் அங்க இடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். ஒரே ரொம்ப குழப்பம், ரொம்ப பிரச்சனை. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு 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 ஃபீலிங், அந்த ஒரு இது, அதுதான் வந்து கடவுள் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து கொடுக்குறார். ஸோ அங்க வந்து பார்த்தோன்னே ஆண்டவர் வந்து இந்த சீஷர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த வரார் யார்? நம்ம ஹீரோ, இந்த தினத்துக்கான ஹீரோ தோமா வரார். வந்தோடனே சொல்றாங்க, மக்கள்லாம் சொல்றாங்க, நாங்க ஆண்டவர் பார்த்தோம், ஆண்டவர் பார்த்தோம். நாங்க அவங்க மகிழ்ச்சியிலும் பெருமித்திலும் சொல்றாங்க. தோமா என்னன்னா, தோமா எப்படிப்பட்டவனா வந்து திதிமேனப்பட்ட தோமா. தோமா என்ற கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அவளுக்கு கிரேக்க மொழியில வந்து தோமா என்றால் ரெட்டையன் என்று பெயர். எப்பவுமே வந்து ஒரு சந்தேகத்தோட, ஒரு டவுட்டோட தான் இருப்பாருன்றது வல்லுநர்கள் அவர்கள் மூலமாக, இறை வல்லுநர்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ இந்த டவுட் இருக்கிறதுனால சில பேர் நம்ம கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாமே வந்து எதை சொன்னாலும் ஒரு டவுட். அப்படியா, அப்படியா, நீங்க சொன்னீங்க இல்லையா? நம்ம மனைவியா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதாவது சொன்னோம் இங்க போயிட்டு, அப்படியா நீங்களா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அப்படிதான் தோமாவும். இவங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இவங்க, நீங்க பாத்தீங்க, நிச்சயமாவே பாத்தீங்க, ஆமா ஆமான்றீங்க. ஒரு இது எடுத்துக்கங்க. இங்க நம்ம இப்ப எலெக்ஷன் டைம் இருக்கு, கரெக்டா? எலெக்ஷன் டைம்ல வந்து நிறைய பிரச்சாரம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடித்தமான, இல்லை இப்போ அதிகமாக ட்ரெண்டா இருக்கிற ஒரு கட்சி என்ன கட்சி? நீங்க சொல்லுவீங்க, தெரியும். சரி, திடீர்னு வராங்க, டிவிகே கட்சி வந்து வராங்க. அதுல வந்து தலைவர் அவர்களும் வராங்க, விஜய் அவர்களும் வராங்க. தம்பி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கீபோர்டு வாசிக்கிற தம்பி வந்து பார்த்துட்டாரு. அந்த பிரச்சாரத்துல விஜய் வந்து பார்த்துட்டாருன்னு பார்த்துட்டாங்க. அடுத்த நாள் பேடு வாசிக்கிற தம்பி கிட்ட வந்து இவரு மகிழ்ச்சியோட அந்த செய்தியை சொல்றாங்க, மாதிரி நான் விஜயை பார்த்துட்டேன், ஆக்டர் விஜயை பார்த்துட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? நம்பவே முடியாது, முடியவே முடியாது, என்னால் நம்பவே முடியாது. நீங்க எப்படி இங்க பார்க்க முடியும், இங்க எப்படி வந்திருக்க முடியும்? சரி, நீ பார்த்தது எனக்கு காட்டு அப்படின்னோடனே, எப்படி காட்டியிருப்பா சொல்லுங்க? இப்பதான் நம்ம தான் நிறைய மொபைல் இருக்கு, செல்ஃபி. சரி நீ காட்டு. இவர் வந்து தம்பி பேடு வாசிக்க தம்பி சொல்றாரு, சரி நீ அப்படி இருந்தானா நீ போட்டோ எடுத்துப்பல, காட்டு நீ அப்படி. ஸோ இவர் போட்டோ எடுத்து, இங்க பாரு, நான் தான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னோடனே, அப்பா இவருக்கு வந்து ஐயோ நீ பார்த்துருக்க அப்படின்னு. தோமாவும் அப்படிதான். ஆண்டவர் வந்து இவங்க சீஷர் கிட்ட கேட்கிறாங்க, நான் ஆண்டவருடைய காயங்களில் விரலை தொட்டு, இல்லை அவர்களை தொட்டு நான் பார்க்கும் வரை நான் வந்து விசுவாசிப்பதில்லை அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ இதுதான் நம்மளோட இன்றைய தினத்தில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். உயிர்த்த ஆண்டவர் சீடர்கள் காட்சி கொடுத்த போது தோமா கூடத்தில் இல்லாத இருந்தார். தோமா வந்தவுடன் அவனுடைய விசுவாச அறிக்கை எப்படியாக இருந்தது, ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டான், தோமாவுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நாம் விசுவாசத்தின் அறிக்கை செய்யும் காலத்தில், அறிக்கை செய்யும் கட்டாயத்தில் நாம் இருக்கின்ற காலங்களை குறித்து நம்ம சிந்திக்கப்படுகிறோம்.
கர்த்தர் எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். கரெக்ட் இல்ல? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர், எல்லாருக்குமே ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லா மக்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அதை தான் முதலாவது காரியமாக நாம பார்க்க வேண்டிய, இன்றைய தினத்தில் பார்க்க போகின்ற காரியம், அனைவருக்குமான ஆண்டவர், the Lord God of all. நம்ம ஏசாயா படித்த வசனம், ஏசாயா எடுத்துக்கொள்ளும், படிக்க வேணாம், எடுத்துக்கொள்ளும், சிலதை நம்ம சிந்திப்போம். 45 21 25 வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுப்போம். நம்ம நம் ஆண்டவர் யார்? தங்களை மட்டுமே தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் தேவன் நம்பினார்கள். இஸ்ரவேல் மக்கள்கள் யாருன்னா, ஆண்டவர் எங்களுக்காகவே இருக்கிறார் என்று நம்பி வாழ்ந்தின்ற காலம் இந்த இஸ்ரவேல் மக்கள். அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்த மக்கள் இருப்பினும் அக்கடவுளை முழுமையாக பற்றி கொள்ளவில்லை. அவங்களுக்குள்ளாவே ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டார்கள். அவங்களுக்குள்ளாவே தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்குள்ளாவே அநேக காரியங்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை தவறான பாதையில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. நீதி, நேர்மை, வாழ்வை இது எல்லாமே விட்டு அகன்று போயிருந்தார்கள். அநேக மக்கள்கள் ஒடுக்கப்பட்டினார்கள். நீங்க ஏசாயா 44 22 28 இந்த அதிகாரத்தை நீங்க பாருங்க, படிங்க. இப்ப யாரும் ஃபுல்லா படிக்க வேணாம்னு சொல்ல, நீங்க நேரம் கருதி நீங்க அதை பாருங்க. மக்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் உங்களுக்கு தெரியும், வரலாறு தெரியும். இவங்க தங்களுக்குள்ளே ஒரு தெய்வத்தை உறுதிப்படுத்தி தங்களுக்குள்ளே பிரிவினை உருவாக்கி கொண்டு அவங்களுடைய மேட்டிமையின் காரணமும் இந்த காரணத்தினாலும் பல்வேறு காலகட்டத்தில் இவர்கள் ஆண்டவரை விட்டு வழி தவி போய்விட்டார்கள். அநேக பேர்கள் இவர்களுக்கு அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக இவர்களுக்கு உரைத்தார்கள், அநேக ஆலோசனை சொன்னார்கள். இவர்கள் தேவன் ஒருவரே தேவன், தேவன் நமக்காக இவ்வுலகில் நம் பாடுகளை சுமக்கவும், நம் கரையான உள்ளத்தை அவர் சீர்படுத்தி தூக்கவும் வரவும் அவர் நமக்காக அழைக்கப்பட்டார் என்ற அநேக காரியங்கள் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது. இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது அநேக தீர்க்கதரிசி மூலமாக இவர்களுக்காக அநேக உரைகள் உரைக்கப்பட்டது. ஆனாலும் இந்த மக்கள்கள் மனம் மாறவில்லை. அநேக தங்களுடைய பாவமான வாழ்க்கையிலும் நீதியான வாழ்க்கையிலும் போய் கொண்டிருக்கிறார்கள். பாவம் என்பது எப்படின்னா ரொம்ப கஷ்டமானது. நீங்க எல்லாம் இந்த சிலந்தி வலைய பார்த்திருக்கீங்க, எல்லாரும் சிலந்தி வலைய பார்த்திருப்பீங்க. அங்க என்ன ஆகும்னா ஒரு ஒரு ஈ பாத்துங்க, அது போய் பார்க்குது, எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்குது. ஒன்ஸ் அந்த ஒரு சிலந்தி வலைக்குள்ள அது காலை வைத்தோன்னா, அது பிடிச்சிட்டோன்னா அது மீண்டும் வராது. அது அந்த வெப், அந்த சிலந்தி வலை என்பது அப்படி பிடித்து கொண்டு இருக்கும் அந்த ஈ. அதனால்தான் ஈஸியா அந்த சிலந்தி ஓடி அதை இரையாக்கி கொண்டு இருக்கு. பாவம் என்பது அப்படிதான். நம்ம சிலந்தி வலை மாதிரி இந்த உலகத்துல ஃபுல்லா பாவங்கள் நிறைந்திருக்கும். அதை நம்ம போகாத வரைக்கும், தொடாத வரைக்கும் நம்ம எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நம்ம அதை தொட்டுட்டோம், லைட்டா தொட்டுட்டோம்னா அதுல இருந்து மீண்டு வருது மிக மிக கடினமானது. ஆனால் மீட்டுக்கொள்கிற தேவன் நம் தேவன். இன்னைக்கு அழகான ஒரு பாடல் வரி மூலமாக ஆராதிக்கும் போது ஒரு வார்த்தை ஒன்று ஐயா சொன்னாங்க, பாதை இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இல்லைன்னா நம்ம இடத்துல இந்த பாவமான வாழ்க்கையை நம்ம மீட்டு கொண்டு வர முடியாது. இங்க பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும், அறிக்கை சொல்லும். எல்லாம் பாவத்தினால் ஜீவிக்கப்பட்டவர்கள் தான். நம்மை மீட்டுக்கொள்ளதான் ஆண்டவர் வருகிறார். சோ இவ்வாறு நம்ம பார்க்கும் போது இஸ்ரேல் மக்கள் அநேக பேர்கள் தங்களுக்குள்ளே பிரிவினைப்பட்டு அவங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏக்கத்தில் மூலமாக நாம் கிறிஸ்துவில் கொண்டுள்ள நம்பிக்கையை, நீங்கள் அனைவரும் கடவுள் மக்களாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த நம்பிக்கை, இதெல்லாம் படிப்படியாக போகுது. தோமா மாதிரி இருக்காங்க மக்கள், இங்க நம்பிக்கையும் விசுவாசம் இல்லாம இருக்காங்க. என்னை மீட்டுக்கொள்ள யாரு இருக்காங்கன்னு பார்த்து கொண்டிருக்காங்க. அப்பதான் கடவுள்
அடையாளப்படுத்தி கொள்ளும்படியாக அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக நானே உங்களுக்கான கடவுள் என்று சொல்கிறார். நீங்க இன்னைக்கு வாசித்த இந்த வேத பாடம், நற்செய்தி சுவிசேஷ வேத பாடம், யோவான் 20:21 பாகத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். முதலாவது வசனம் நாம் பார்க்கும்போது, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாதாக, பிதா என்னை அனுப்புவதை போல நாங்கள் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னியாது இருக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். ஸோ முதலாவது ஆண்டவர் தன்னுடைய அந்த இடத்துல அவர் அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் தான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், நான் தான் கிறிஸ்து இயேசு, மெய்யான தேவன், உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன் நான் தான், உங்களை மீட்டெடுக்கிற தேவன் நான் தான், உங்களை வெற்றி சிலுவையின் பாதையில் நடத்துகின்ற தேவன் நான் தான். கலங்கி கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மீதில், கலங்கி கொண்டிருக்கிற நம்ம சீஷர் மத்தியில் இறங்கி அவர் மறுபடியுமாக அவளை மீட்டெடுக்கும்படி ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை அந்த இடத்துல அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் முதலாவது நம்ம சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். நாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, நாம் அச்சுறுத்தப்பட்டவர் உடன் இருக்கும் ஆண்டவர், அதாவது பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கின்ற இடத்துல ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். The Lord God of the afflicted people. இதற்கு நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால், அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பாருங்க. உங்க எல்லாரையும் நாங்க கொலை பண்ண போறோம், சாவடிக்க போகிறோம் என்ற தருணத்துல பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல எப்படி இருப்பாங்க? அவங்க கதவே திறக்காம பூட்டி கொண்டு இருந்தாங்க. அங்க அழகா மென்ஷன் பண்றாங்க. அதை சில வார்த்தையெல்லாம் நம்ம அழுத்தமாக பார்க்க வேண்டும். ஸோ பூட்டி கொண்டு இருக்கும் போது எவ்வளவு பயமாக இருக்கும். அந்த மக்களோட எண்ணங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். பயத்தோடு இருக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய பயத்திலிருந்து நீக்கும்படியாக அவன் வருகிறார். இங்க அநேக பேர் நம்ம வாழ்க்கையில அநேக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம முதலாவது பார்த்தபடி முக்கியமான தேவை அந்த விசுவாசம். விசுவாசம் இருந்துட்டாலே நம்ம எந்த பயமும் நம்மளுக்கு இருக்க போதில்லை. ஆனா அந்த விசுவாசம் எப்படின்னா இந்த பேட்டரியில் உள்ள பர்சன்டேஜ் மாதிரி தான். இப்ப இன்னைக்கு ஒரு 10%, 20% இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் இந்த வார்த்தை, இந்த சண்டே இந்த சர்வீஸ் வார்த்தையெல்லாம் கேட்டோன்னே நாளைக்கு அது ஒரு 60-40 ஆகும். திருப்பி ஒரு வெனஸ்டே அது மாதிரி வரும்போது, சில உலகப்பிரமான காரியங்கள் போகும்போது அந்த பேட்டரி கம்மியாயிடும். அப்புறம் மறுபடியுமாக நம்ம ஆலயத்தில் திருப்பி இருக்கும் போது இந்த சண்டேயோட, சில பேர் சண்டே மட்டும் ஃபுல் சார்ஜில் இருப்பாங்க 100%. மண்டே போனோன்னே 0 ஆயிடும். ஏன்னா எப்போ 0 ஆகும் பேட்டரி? நமக்கு நிறைய ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அதே மாதிரிதான் நம்ம உலகப்பிரமான சிந்தனைகளிலும் நம்மை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தனா நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை, விசுவாச இது அப்படியே படிப்படியா கம்மியாயிடும். விசுவாசம் கம்மியாயிட்டானாலே என்ன ஆகும்? உங்களுக்குள்ளான பயம் வந்துவிடும், உங்களுக்குள்ளான பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே வந்துவிடும், உங்களுக்கான கலக்கங்கள் எல்லாம், திகில் எல்லாம் வந்துவிடும். அப்பொழுது நம்ம அநேக காரியங்களால் மாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவர்களோடு இணைத்து கொண்டு, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக மரித்தேன், உங்களுக்காக நான் மறுபடியும் வந்தேன். அங்க ஆண்டவர் அவங்களுக்கு காட்சி கொடுக்கின்ற காரியம் என்னவாக இருக்கும்? முக்கியமா, ஒண்ணுமே நீங்க என்னை விசுவாசிக்காம இருக்கிறீங்களே, நான் உங்களுக்காக தான் வந்தேன், உங்களுடைய பாடுகளை சுமக்காதான் வந்தேன், நித்திய ஜீவன் என்று நாங்கள் உங்களுக்காக ஒரு ஒரு உயர்ந்தமான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணதான் உங்களுக்காகலாம் நான் வந்திருக்கேன். ஆனா நீங்க அதை மறந்து இன்னும் என்னோட பாடுகளை நீங்க நினைவு கூறாதபடி சிதறி ஓடினீர்களே, பயந்து ஒழிந்தீர்களே, உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் ஆண்டவர் ஒரு அஃபர்மேஷன், ஒரு அந்த இடத்துல ஒரு உறுதியான ஒரு காரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இந்த நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இந்த சீன்ஸ் எல்லாம் நடக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் மரித்த பின்பு சீஷர் இடத்தில், அந்த 10 சீஷர் இடத்துல
அவங்க வந்து தன்னை காட்சி கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆயிரும்? ஏன்னா வந்து அதிகமான நேரத்தை செலவெடுத்தது வந்து சீஷர் இடத்துல தான். கரெக்டா? நிறைய நேரம் வந்து செலவழித்தது வந்து சீஷர் இடத்துல தான். அப்போ அவர் கூடவே இருந்து அற்புதங்களையும் சுகமளிக்க காரியங்களையும் அநேக அடையாளங்களையும் பார்த்து அந்த விட்னஸ் சாட்சி இங்க கேட்ட விதமாக நேரடியாக நம்ம பார்த்தது வந்து சீஷர்கள். இப்ப அவர்கள் போய் ஊழியத்தை சொல்லாவிட்டால், அவர்கள் முதலாவது விசுவாசிக்காவிட்டால் நம்ம எப்படி விசுவாச பாதையில் நடத்த முடியும்? திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிற ஆயர் அவர்கள், தலைமை ஆயர் அவர்கள், இவர்களே விசுவாசம் இல்லைன்னா எப்படி சபை மக்களுக்கு விசுவாசத்தை நாம் வெளிப்படையாக அறிக்கை செய்ய முடியும்? விசுவாசத்தில் நடப்பது, முதலாவது நடப்பது நாம் நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் முழுமையாக அதை நாம் புரிந்து கொண்டு உற்சாகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சூழ்நிலையில் ஆண்டவர் அடையாளப்படுத்தி கொண்டு தன்னை உங்களுக்காக நமக்காக இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இப்ப வந்து தோமாவோட காரியத்தை பார்க்கிறோம். இப்ப தோமா வந்துட்டார், உள்ள வந்துட்டார். தோமா வந்து பார்க்கிறார், ஆண்டவர் எங்க, ஆண்டவர் எங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆண்டவர் நீங்களாம் பார்த்தீங்க, எங்க, என்னால் பார்க்க முடியாது. அவ வந்து சொல்றாங்க, சரிங்க இந்த வசனத்தை வாசிங்க. 25 இந்த மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. இவனுக்கு வந்து இப்ப நீங்க சொல்லுங்க, இவனோட விசுவாசம் வந்து என்ன பர்சன்டேஜ்? 0. ஓகே, தோமாவோட விசுவாச பர்சன்டேஜ்னா கரெக்டா சொல்லிடுறீங்க, 0. இப்போ நம்மளுடைய விசுவாச பர்சன்டேஜ் 10, 15 ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்குள்ள எனக்கு சொல்ல வேணாம், நீங்க நினைச்சு பார்த்துக்குங்க நம்மளோட விசுவாச பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குதுன்ட்டு நம்ம நினைச்சு பார்த்துப்போம் நம்ம. ஸோ இந்த வார்த்தையை வந்து பாருங்க, எவ்வளோ ஒரு கடினமான ஒரு ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷ பணியில் தோமா அவர்கள் 12 சீஷர்களோடு இவரும் வந்து தன்னுடைய பணியை ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்கிறார். 3 ஆண்டுகளாக அவரோட பயணித்து கொண்டு எல்லா காரியத்தையும் கூட இருந்து பார்த்தவங்க. இங்க வந்து என்ன அவர் சொல்றாரு? நான் அதை கண்டு தொட்டால் ஒழிய நான் அவரை நான் விசுவாசிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கரெக்டா? இங்க அக்செப்டன்ஸே இல்லை. எஸ் தான் ஆண்டவர் என்ற அக்செப்டன்ஸ் இல்லை இங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இருக்காது. ஸோ கொஞ்ச நாள் 8 நாள்கள் கழித்து மறுபடியுமாக அவர்கள் கூடியிருக்கும் போது ஆண்டவர் வந்து அங்க வந்து காட்சி கொடுக்கிறார். இப்போ வாசிங்க. படி. இந்த ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். கரெக்டா? யாரும் இந்த 10 சீஷர்லாம் போய் ஆண்டவர் கிட்ட சொல்ல, அன்னைக்கு காட்சி கொடுத்தாரு, அவர் அந்தந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்தா போனார். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சோ தோமாவுடைய விசுவாச லெவல் எவ்வளோன்ட்டு ஆண்டவர் வந்து அங்க தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்னோட விசுவாசம், ஜோயலோட விசுவாசம் எவ்வளோ என்னது வந்து ஆண்டவருக்கு வந்து நல்லாவே தெரியும். எல்லாம் இந்த நேரத்துல வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆண்டவர். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கின்ற காரியம், நீங்க விசுவாசம் இல்லைன்னா அப்பயும் ஆண்டவர் வந்து மனதுருகி உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்த தான் அங்க ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்து தோமாவை பார்த்து அழகாக சொல்றாரு, நீட்டி என் கை நீங்க அழகா சொல்றாங்க. கரெக்டா? இதே அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை படிங்க.
கரெக்டா? இந்த இடத்துல வந்து மரியாள் வந்து வரும்போது என்னை தொடாதன்றார். ஏன்னா வந்து நான் ஒன்றும் என்னுடைய பிதாவிடத்தில் போல, என்னோட இடத்துல போல, என்னை தொடாதன்றார். முக்கியமா இந்த இடத்துல நல்லா பார்த்துக்க இந்த வசனத்தை, என்னை தொடாதீங்கன்றார். ஆனா இந்த வசனத்துல என்னை வந்து இந்த இடத்துல என் விழாவில் போடு தொடுன்னு ஆண்டவரே சொல்றார். அப்ப பாத்துங்க, ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய தயவும் சொல்லுங்க, ஒரு ஆத்மாவும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் விசுவாசிக்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல நீ தோமா இந்த நேரத்துல அவிசுவாசமா இருக்கிறியே, நீனு இந்த இடத்துல என்ன நீ என் கூடயே இருந்து என்னோட இருந்து நீயே இப்படி இருக்கிறியே நீனு அப்படின்னும் போது அவர் வந்து என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், முதலாவது நீ ரட்சிக்கப்படணும், என் கூட இருந்தவன் நீ ரட்சிக்கப்படணும், நீ விசுவாசிக்கணும், உன்னுடைய மூலமா தான் நான் அநேக மகிமைகளை நான் செய்ய போகிறேன் அப்படின்னும் போது காடே வந்து என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், நீ என்னை தொடு, அப்படியாவது நீ விசுவாசிப்பியா, அப்படியாவது நீ என்னை ஏற்றுக்கொள்வியா, அப்படியாவது என்னை ரட்சிப்பியா என்று கர்த்தர் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்று நாம் கண்டு விசுவாசிக்கிறோமா, காணாமல் விசுவாசிக்கிறோமா, கடவுளை எப்படி விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம அந்த வசனத்தை பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இதுதாங்க அந்த டர்னிங் பாயிண்ட். அவன் போடுன்னு சொல்லும் போது அப்போ அந்த அந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு அவன் புரிந்து கொண்டான். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து முற்றிலுமாக நமக்காக வந்தார் என்ற இதை வந்து அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். பண்ணோன்னு ஆண்டவரே மை லார்ட், நீர்தான் என் கடவுள், நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் கடவுள் என்று அந்த ஒரு சின்ன ஒரு விசுவாச அறிக்கையை அந்த இடத்துல வந்து சொல்றோம். அதற்கு இயேசு மறுமொழியாக சொல்றா, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் கண்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்ல காணாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்ல விசுவாசியாமலே இருக்கிறோம்? விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்று தன்னுடைய காயப்பட்ட கரத்தையும் காயப்பட்ட காரத்தையும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ இன்னும் நான் தான் ஆண்டவர் என்று விசுவாசிக்கலன்னா பாரு, இங்க பாரு, உன்னோட விரலை எடுத்து என் விழாவில போடு, உன் விரலை எடுத்து என் காயப்பட்ட சரீரத்தில் போடுன்னு இன்றும் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு ஆத்மாவையாவது ஒருத்தராது விசுவாசம் இல்லாமல் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவின் அச்சாணி. விசுவாசம் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் முன்னோக்கி வைக்க முடியாது. ஸோ விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே வந்து we have to keep our leg front. நம்ம வந்து நம்மளுடைய கால்களை முதலாவதாக முன்னாக வைக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன், கதை சொல்றேன். நண்டு எறா ரெண்டு இருக்குது. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, நண்டுகளெல்லாம் இந்த சைடு வச்சுட்டு எறாகெல்லாம் அந்த சைடு வச்சுட்டு, நண்டு போய் நீங்க நான் நம்பர் கவுண்ட் சொன்னோன்னே போய் எறாவை போய் பிடிங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ 1 2 3 சொன்னோன்னே நீங்க நண்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த எறாவை போய் கிராப் போய் பிடிக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க 1 2 3ன்றாங்க. சில நண்டுலாம் லெஃப்ட்ல போகுது, திருப்பி என்ன லெஃப்ட் போகுது, ஃப்ரெண்ட போனா தானே பிடிக்க முடியும் அப்படின்னு. திருப்பியும் வந்து 1 2 3ன்றாங்க, ரைட்ல போகுது. ஏன்? நண்டு நல்லா கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க, நண்டு வந்து எல்லாமே சைட்ல தான் நடக்கும், சைட்ல தான் இருக்கும், ஃப்ரண்ட்ல போகாது. விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் எல்லாமே வந்து சைட்ல தான் நடப்பாங்க. நண்டு போல விசுவாசம் இல்லாதவர்கள் எல்லாம் இப்படி சைட்லயே நடந்துட்டு இதே இடத்துல தான் இருப்போம், ஃப்ரண்ட்ல போக மாட்டோம். இரவை நோக்கி ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து போக மாட்டோம் நம்ம. ஸோ அங்க போனோம்னா நம்மளுடைய நண்டு ஆன இருதயத்தையும் அதயத்தையும் மாத்திக்கொள்ள வேண்டும். அந்த பன்மையை நாம் மாத்திக்கொள்ள வேண்டும். முன்னதாக நம்ம வந்து கால்களை நோக்கி பார்க்க வேண்டும், விசுவாசத்தை நோக்கி முன்னதாக பார்க்க வேண்டும்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தோமாவின் வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் பார்க்கும்போது அது விவரிக்க முடியாது. உங்களுக்கு சுருக்கமாக தோமாவுடைய வாழ்க்கையை நான் இங்கே சொல்லிட்டு முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் 12 சீஷர்கள் ஒரு சீஷரான தோமா அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் சாட்சிகளையும் கண்டு தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே மெய்யான தேவன் என்று எடுத்துக்கொண்டு அந்த வாஞ்சியை எடுத்துக்கொண்டு உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சியோடு ஓடுறான். நம்ம யாருக்காவது தெரியுமா, நம்ம இந்திய நாட்டில் நம்மளோட கிறிஸ்தவனுடைய தொகை பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரியுமா? இந்திய நாடு எனி கெஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ விகிதம்? 2%. அருமையாக சொன்னீங்க, வெரி குட். 2%. 145 கோடி மக்கள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஜஸ்ட் 2.5 2.6 க்ளோஸ் டு 3%. இவ்வளவுதான். அநேக வந்து இப்ப வந்து கம்மியாயிட்டு தான் இருக்கு, அதிகமாக இத்தனை மக்கள் இடத்துல. ஸோ இது போல மக்கள் இடத்துல வாஞ்சியாக ஓடணும் போகணும்னு சொல்லதான் வந்து தோமா வந்து என்ன பண்றாரு, இந்திய தேசத்தை நோக்கி வருகின்றார். தோமா இந்திய தேசத்தை நோக்கி கடல் வழியா பிரயாணப்பட்டு முதலாவது சிந்துவெளி சமூகத்தில் வந்து மேல வடநாட்டுல வந்து அவர் வந்து ஒரு வணிக மூலமாக அங்க வராங்க. பார்க்கும்போது தன்னுடைய பணியை வந்து அங்க வந்து சொல்லிக்கொண்டு அநேக மக்களை நம்மளுடைய நித்திய வாழ்க்கையிலும் பாவத்தில் இருந்திருக்கிற மக்களையும் இந்திய தேசத்தில் இருக்கிற அநேக கலாச்சார மக்களையும் அவர்கள் வந்து நல்வழிப்பட்டு இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கையிட்டு அவருக்கு வந்து அநேக வந்து அந்த இடத்துல வந்து பாடுகள் இருந்தது. அப்படியே வந்து அவர் வந்து கேரளா வர்றார். கேரளா வர வந்து அநேக இந்த பிராமின் மக்கள் இடத்துலையும் இங்க நம்பூதிரியர் என்ற ஒரு குறிப்பான பிராமணர் மத்தியிலையும் வந்து அநேக ஊழியங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அநேக மக்கள் அவருடைய விசுவாசம் ஒரு வார்த்தையும் கேட்டு நம்முடைய பணிக்காக நம்மளுடைய இயேசுவே மெய்யான தேவன் என்று எடுத்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு அநேக மக்கள்கள் வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்காங்க. இப்படி அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்கும்போது அநேக அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்கிறாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து மரித்தோர்ல இருந்து உயிர் தெளிப்பி இருக்கிறார் தோமா. அங்க விசுவாசமே இல்லாம இயேசு நீ தொட்டால் ஒளிய, நான் அந்த விரலை தொட்டால் ஒளிய விசுவாசம் என்று நான் கேட்டவன் இன்னைக்கு வந்து இயேசுவோடு அதிக அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்ய வல்லவரா இருக்கா. அது எப்படி முடியும்? அப்படி எப்படி முடியும்? விசுவாசம் ஃபெய்த் இல்லைன்னா அது முடியாது. அது அவன் உறுதியாக அன்னைக்கு 100% எடுத்துட்டான். அந்த பேட்டரி அவனுக்கு அன்னில இருந்து என்னைக்குமே குறையவே இல்லை. 100% வந்து அவன் என்னைக்கு அவன் வந்து கர்த்தரோடு இணைத்து கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டானோ அன்னில இருந்து அவனோட பர்சன்டேஜ் குறையல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பேர்களை அவன் வந்து லட்ச மக்களாக அநேக பேர்களை தோமா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து விசுவாச வாழ்க்கையில நம்ம வந்து எடுத்துக்கொள்ள ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம், சிந்தித்தோம். தோமாவை போல் நாம் விசுவாச வாழ்க்கையில் 100% நம்மளை மாற்றிக்கொள்ள இன்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் அந்த வாழ்க்கையில் கண்டு விசுவாசியாமல் காணாமல் விசுவாசிப்பவரை பாக்கியவான் என்று சொன்ன விதமாக நாம் இந்த நேரத்துல வந்து தேவனிடத்தில் நாம் கேட்டுக்கொண்ட ஒரே காரியம், ஆண்டவரே ஒரு தோமாவை போல் இந்த நேரத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் என்னை ஒரு தோமாவை போல் என்னை எடுத்து உம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நீர் எனக்கு 100% என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்லும் போது நம்மளோட விசுவாச பர்சன்டேஜ் we ensure that நம்ம வந்து 100% விசுவாசத்தோட போகும். தோமா தம் ஊழியத்தை பார்த்து இந்த நேரத்துல வந்து இந்த சென்னையிலும் வந்து சென்னையில யாருக்கெல்லாம் தெரியும் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பெசிலிக்கா, இந்த இடத்துல வந்து எவ்வளவு ஒரு மகத்தான காரியம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவரோடு பயணித்தவர், ஆண்டவரோடு இருந்தவர், ஆண்டவரை நேர்முகமாக பார்த்தவர், ஆண்டவரை கண்டுதான் விசுவாசிப்பேன் என்று சொன்ன தோமா இன்று நம்மளுடைய இடம், நாம இருக்கின்ற நகரம், இந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கை பணி இருந்தது. இந்த இடத்தில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு கோதுமை மணியாக இந்த இடத்தில் சிந்தப்பட்டு அநேக ஆத்துமாக்களை அவர்
கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள் சித்தரிக்கப்பட்ட இன்று நீங்களும் நானும் அப்படியாக இந்த இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை உறுதி செய்து கொண்டு தோமாவை போல் ஒரு பயணிக்க நாம் அழைக்கப்பட்டோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இறக்கமுள்ள பிதாவே, அருமையாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை கண்டு விசுவாசியாமல் ஆண்டவரே உம்மை காணாமல் விசுவாசிக்கின்ற ஒரு ஆண்டவரே ஒரு வாழ்க்கையாக இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நீர் தகுதிப்படுத்தி தாரோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாச வாழ்க்கை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குறையாதபடி அது முழுமையாக உம்மிடத்தில் பற்றிக்கொள்ள இருக்க எங்களை நீர் தகுதிப்படுத்தி தாரோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற காரியங்கள் அநேக இந்த வேதாகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. விசுவாசியாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொன்ன விதமாக ஆண்டவரே நாங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் தரித்து கொண்டிருக்க நாங்கள் கிருபை தாரோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சிலுவையை நினைவு கூறுகிறோம். நீர் உயிர் தெழுந்த நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்காக நித்திய ஜீவனை ஆண்டவரை உருவாக்கி ஆண்டவரை எங்களுக்காக நீ வைத்திருக்கிற நினைவு கூறுகிறோம். அந்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து உம்முடைய பதவி பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நித்திய ஜீவத்தை அடையும்படி எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ளத்தக்க எங்களை நாங்கள் உம்முடைய ஆண்டவரே திருப்பணியில் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கேட்ட சத்தியம் மன்னா ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே அந்த விசுவாச வாழ்க்கையை ஆண்டவரை புதுப்பிக்கும் வழியாக நாங்கள் ஆண்டவரை தாழ்மையாக ஆண்டவரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவரை உம்முடைய விசுவாசத்தை தரித்து பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரோம் ஆண்டவரை. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.